கடைசி 6 பந்தில் வந்துட்டு 19 ரன் இந்தியா அடிக்கணும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில். அண்டு திர்லா வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் என்று தான் சொல்லணும். அண்டு 6 பந்தில் அரை சதம் கடந்திருக்காருங்க. வேறு லெவலில் வந்துட்டு விளாசிருக்காரு. அண்டு மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் என்றே சொல்லலாம். ஓகே, ஜான்வரி 22 இந்தியா இங்கிலாந்து T20 5 T20 வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 ஓடியை ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. இந்த பயிற்சி அண்டு இளம் பிளேயர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சேம் டைம் பிசிஐ வந்துட்டு நேரடியாக இந்திய டீமை வந்துட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து தொடரில் ருத்து அண்ட் டி நடராஜனுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இனிமேல் வந்துட்டு இந்த பிஜிடி டெஸ்ட் சீரீஸில் ரோஹித் சர்மா, அதாவது என்னங்க சொல்கிறது, கேப்டன்சியும் வரல அண்டு பேட்டிங்கும் வரல. ஆனால் தன்னோட பதவியை வச்சு பகடக்காயாக மற்ற பிளேயரை யூஸ் பண்ணி அந்த சீரீஸே முடிச்சு கட்டிட்டாருன்னு வைங்களேன். WDC ஃபைனல் இந்தியா நாக் அவுட்டு. அதற்கு காரணம் அவர் தான். அவர் கட்டுப்பாட்டில் இருந்து இவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தான் இளம் பிளேயர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதே மாதிரி பயிற்சியாளரையும் மாற்றிருக்காங்க. ஓகே, இந்த சூழலில் தான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க. வார்ம் அப் மேட்ச் T20 வார்ம் அப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வார்ம் அப் மேட்ச்சில் இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க, 302 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஓகேவா, வேற லெவல் அடிங்க. பொட்டி கிரவுண்ட் என்பதால் என்ன சொல்றது, பிரித்து எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் பவர் ஹிட்டர். ஓகேவா, இங்கிலாந்து பேட்டர்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் நிதிஷ் ரெட்டியும் ருத்ராஜ் கெய்க்வாடும் தொடக்க வீரராக இறங்கினாங்க. வேற லெவல் காம்போவாக இருக்குல்ல. ஃபயர் மோடில் 2 பேருமே விளையாண்டாங்க என்று சொல்லாங்க. 7 ஓவருக்கு 150 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க. அதாவது 6 பந்தில் அரை சதம் கடந்திருக்காருங்க. சாம்கரன் வீசிய 6 பந்தில், அது எப்படி 6 பந்தில் அரை சதம் கடக்க முடியும்னா, இவர் அந்த ஒரே ஓவரில் 4 நோபால் போட்டு 4 ஃப்ரீ கிட், அதாவது 9 பந்து போட்டிருக்காரு ஒரே ஓவர்லேயே. இவங்க அடிச்சு அடியில் 2 பேருமே கண்ணா பண்ணா அடிச்சு நொறுக்கிட்டாங்க கஜா முஜான்னு. ஒன்றுமே புரியலைன்னு வைங்களேன். அதாவது இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு அப்படியே ஹோமா நிலைக்கு போயிட்டாங்க என்றே சொல்லலாம். மூளை ஸ்டன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு. 9 பால் ஒரு ஓவரில் போட்டிருக்காரு, 4 ஃப்ரீ ஹிட்டு, 8 சிக்ஸர், 1 பவுண்டரி வீசியிருக்காருங்க. அண்டு சாம்கரனோட ஒரே ஓவரில் 50 அடிச்சு T20 கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரே ஓவரில் அரை சதம் கடந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு பக்கம் இவர் ஸ்டாண்ட் பண்ணாலும் நிதிஷ் ரெட்டி அவுட் ஆகும்போது அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் டக்குன்னு அடுத்தடுத்த விக்கெட் சரிய கடைசியில் டெய்லண்டர் பேட்ஸ்மேனை வச்சு தான் 9 விக்கெட் போயிருந்ததுங்க இந்தியாவுக்கு. 6 பந்தில் 19 ரன் அடிக்கணும். ஓகேவா, அந்த சூழலில் இருந்தது. பட் 2 சிக்ஸர் 2 பவுண்டரி அதே சாம்கரன் ஓவரில் முடிச்சு கொடுத்துட்டாருங்க. திர்ல் வெற்றி வாய்ப்பு இங்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டே இருந்தது. பட் தனி ஒருவனாக கிங் மேக்கரா சிஎஸ்கே கேப்டன் வந்துட்டு இந்த T20 போட்டியை வின் பண்ணி கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது.